இன்றைக்கு நான் உங்க கூட சபையினுடைய வளர்ச்சியை குறித்து தான் நான் பேசும்படி விரும்புகிறேன். நான் வாசித்த வசனத்தை கொண்டு உங்க கூட பேசாவிட்டாலும் பல காரியங்களை சபை வளர்ச்சிக்காக உங்களோடு வளர்ந்து பெருகின சபைகள் எல்லாம் அப்போஸ்தலர்ல நிறைய இருக்கு. ஆனால் எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அது அந்த சபைகள் எப்படி சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியன் ஆறுதலோடும் வளர்ந்து பெருகினார் சொல்லி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகினார். என்ன நடந்து பெருகிச்சு? நடக்குதா நம்ம சபை? அப்படி நடக்கா? அதிகாலை 5 மணி 6 மணி ஜெபம் நடக்குதா? நடக்குதா? நடக்குது. டெய்லி திங்கள் நடக்குதா? செவ்வாய் நடக்குதா? என்ன நடக்கு? என்ன உங்க சத்தத்தை காணல? சொல்லுங்க பார்க்கலாம். 5 மணில இருந்து 6 மணி வரை என்னமா நடக்குதுங்க? உங்களுக்கு அது அந்நிய காரியமா இருக்கனால தான் வாயில வரல. என்ன நடக்கு? ஜெபம் நடக்கு. திங்கள் நடக்குதா? செவ்வாய் நடக்குதா? புதன் நடக்குதா? வியாழன் நடக்குதா? வெள்ளி நடக்குதா? சனி நடக்குதா? அப்புறம் வேற என்ன நடக்கு? செவ்வாய்க்கிழமை சகோதரிகள் கூடி ஜெபம் பண்றாங்களா? நடக்குதா? ஜெபம் நடக்குதா? அம்மா நடக்கா? செவ்வாய் சாயங்காலம் பைபிள் ஸ்டடி நடக்கா? நடக்கு. அப்புறம் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு, அப்படித்தானே? அப்புறம் புதன்கிழமை தம்பிமாரெல்லாம் கூடி ஜெபம் நடக்குதாப்பா? நடக்கு. வியாழக்கிழமை கேர்சல் நடக்குதானே? நடக்கு. வெள்ளிக்கிழமை பிள்ளைங்க ஜெபம் பண்றாங்க, நடக்குதாம்மா? நடக்கு. சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்கா? நடக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கா? நடக்கு. இங்க என்னன்னாக்கா நடந்து பெருகு. நம்மளுக்கும் எல்லாம் நடக்கு. இதெல்லாம் நடக்கிற சபை பெருகு. பக்கத்துல ஒரு ஆளை பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் நடக்கிற சபை நிச்சயமா பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சபை வந்துட்டு மனுஷனால் உண்டானதல்ல. சபை தேவனுடைய அநாதி திட்டம். ஆமென். கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. யாரையும் மாற்ற முடியாததை இந்த சபை மாற்ற முடியும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறியா? ஆமா. ஒருவேளை போலீஸ்னால மாற்ற முடியல, மனைவியினால புருஷனை குடிய மாற்ற முடியல, அல்லது புருஷனை மனைவியால மாற்ற முடியல, மனைவியை புருஷனால மாற்ற முடியல, இல்லை ரவுடியை மாற்ற முடியல, குடிகாரனை மாற்ற முடியல, கொலைகாரனை மாற்ற முடியல, போலீஸு கோர்ட்டு ஜெயிலு எதுவும் மாற்ற முடியாததை சபையில கொண்டு வந்து உட்கார வைங்க, கர்த்தரே அவனை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த சபை. ஹல்லேலூயா. சபை தான் சுப்ரீம் அத்தாரிட்டி. நான் தான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஆராதனை நேரத்திலே நான் அதை கொஞ்சம் வளர்ச்சியை பற்றி அப்படியே நான் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின சரிதான்றதை நான் உணர வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை முதல் நூற்றாண்டுல பேதுரு, பவுல் இவர்களை போல அப்போஸ்தலர்களை கொண்டு சபைகள் உருவாக்கப்பட்டது, நிறுவப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், அன்றைக்கு ஆரம்பித்த சபையை இன்றைக்கு வரையிலும் ஒரு மனுஷனாலையும் அழிக்கவே முடியல. எத்தனையோ சக்திகள் பிரயாசப்பட்டது அழித்து. பவுல் காலத்திலே அழிக்க பார்த்தாங்க, பேதுரு காலத்துல அழிக்க பார்த்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை கொன்னுட்டான் ஏரோது, அப்படியே யோவானை கொன்னுடலான்னு வேற மாதிரி கொன்னாங்க. பேதுருவை கொன்னுடலான்னு ஜெயில போட்டு பார்த்தாக்கா, ஆனா பேதுரு ஜெயில எப்படிதான் அவர் நான் பயந்துகிட்டா இருந்தாரு? இல்ல, அவர் என்ன செய்யறாரு? நிம்மதியா நல்லா தூங்கினுகிறாரு. தூக்கம் வராதவங்க சுவிசேஷத்தை சொல்ல போங்க, உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். பக்கத்துல ஒரு ஆளை பாருங்க, தூக்கம் வருதா? ராத்திரி தூக்கம் வருதா? வரலையா? ராத்திரி நல்லா தூங்கணுமாங்க, இல்லாட்டி அது வேற மண்டை குழம்பு போயிடுன்றாங்க. நல்லா தூங்கணும். அப்படின்னாக்கா தூக்கம் வரலன்னாக்கா பகல்ல சுவிசேஷ வேலைக்கு போயிருங்க, நல்லா தூக்கம் வரும். பேதுரு பகல்ல சுவிசேஷ வேலையை செஞ்சதுனால ராத்திரி அருமையான தூக்கம். ஹல்லேலூயா. காலையில கொண்டு விடுவாங்கன்னு தெரிஞ்சா கூட என்னதான் பண்றாரு? அவரு நல்லா தூங்குறாரு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திருச்சபைய ஆண்டவர் இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் மூலமாய் ஆண்டவர் ஸ்தாபித்தார். ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு சபைகள் ஜனங்களை குழந்தையிலேயே ஏதோ ஒண்ணு தெளிச்சு ஓட்டுக்காக சபையில சேர்க்கிற காலமாக மாறிவிட்டது. ஆனால் நம்முடைய காலங்கள், நம்முடைய சபைகள் அப்படி இருக்கக்கூடாது. உண்மையான திருச்சபைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பல தேசத்திலையும் சபைகள் அதிகமாய் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம இந்திய தேசத்துல கூட நார்த் ஈஸ்ட்ல எல்லாம் கொஞ்சம் வேகமா வளருதுன்றாங்க.
அதே மாதிரி பஞ்சாப்ல கொஞ்சம் வேகமாக வளருதுன்றாங்க. ஹைதராபாத்ல ஒரே ஒரு சபையில மட்டும் சுமார் 1.5 லட்சம் விசுவாசிகளுக்கு மேலே இருக்கிறாங்கன்றாங்க. கல்வாரி டெம்பிள நம்ம அப்படி இருக்குதுன்றாங்க. சென்னையில் அநேக திருச்சபைகள் 25,000 30,000 40,000 பேர் இருக்காங்க. நான் கேரளாவில் ஒரு சபைக்கு போனேன். ஹெவன்லி ஃபீஸ்ட் பாஸ்டர் மேத்யூ குருவில்லான்னு நினைக்கிறேன். நான் போய் ஒரு 17-18 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிப்போச்சு. அங்கே பார்த்தாக்கா அவங்க ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி கட்டுறதுக்கு அப்போவுமே தகரத்தை எல்லாம் வச்சு சைடில் எல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க பெரிய. அப்போவுமே பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள். இப்போ சென்னை இப்படி பல இடங்களில் சபைகள் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. எந்த சபையும் வளராம இருக்கிறதே இல்லை. இந்த ஜெபம், துதி, ஆராதனை, வேத ஆராய்ச்சி, கர்த்தருடைய துதி, பாடுகிற பாடல்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற எந்த சபையானாலும் நிச்சயமாய் வளரும். ஆமாவா? தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த சபைகள் எல்லாம் நிச்சயமா வளரும். அந்த சபையை ஒருவரும் தடை பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாள வாசல் சபையை ஒரு காலத்திலையும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அது எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் வந்தது, வளர்ந்தது, அவங்க ஆளுகை செஞ்சாங்க. ரோம சாம்ராஜ்யம் வந்தது, இன்னும் பல சாம்ராஜ்யங்கள். ஏன் நம்மளை ஆண்ட இந்த UK, அவங்க இங்கிலாந்து சாம்ராஜ்யம் கூட பெரிய சாம்ராஜ்யமா இருந்தது. ஆனா அவைகளெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிட்டாலும் சபைகள் மட்டும் ஒரு நாளும் அது அழிந்து போகவே இல்லை. எத்தனை பேர் நம்புறிய? ஹல்லேலூயா. ஏன்னாக்கா சபை ஜீவன் உள்ளது. ஆனா அதை ஸ்தாபிச்சவர் யாரு தெரியுமா? இந்த AGM சர்ச்சை ஸ்தாபிச்சது யாரு? ஃபவுண்டர் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி ஸ்தாபித்தார். ஹல்லேலூயா. அவர் தான் சபையினுடைய ஃபவுண்டர். அவர் உயிரோடு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், உயிரோட இருக்கிற எல்லாமே வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆமாவா? ஆமாவா? ஹல்லேலூயா. நான் உயிரோட இருக்கிறேன்னா நான் வளர்ந்துகிட்டே இருக்க போறேன். என்னுடைய பேச்சுல நான் வளர போறேன், என்னுடைய ஆவியில நான் வளர போறேன், என்னுடைய செயல்பாடுகள்ல நான் வளர போறேன், பிறருக்கு சொல்றதுல நான் வளர போறேன். ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. ஜீவன் உள்ள எல்லாம் வளரணும். ஜீவன் உள்ள சபை வளரும். ஏன்னாக்கா அதை உருவாக்குனவர் என்னுடைய ஆண்டவர் இயேசு. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லி பாருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னுடைய இந்த உலக ஓட்டத்தை முடிச்சு மேல போகும்போது, கண்ணை மூடும்போது, ஆண்டவர் மேல கூட்டிட்டு போயிட்டாருன்னா இல்ல போகணும். அதுக்கு தான் இந்த பிரயாசம். நீங்க ஒருவேளை இவனுக்கு என்ன அவிசுவாசமா நினைச்சிடாதீங்க. சில நேரத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அனுதினமும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அந்த ஓட்டத்தை ஜெயத்தோட முடிச்சு ஆண்டவருடைய ராஜ்யத்துல போகும்போது அவர் வரவேற்பார் பாருங்க. அப்போ ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். ஹல்லேலூயா. வா உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஒரு கூட்டம் வரணும். அப்பதான் பாப்பார், உன் கணக்கு என்னப்பா, கூட 10 பேரை கூட்டிட்டு வந்துட்டியா? பரவாயில்லையே. 20 பேரை கூட்டிட்டு வந்துட்டியா? பரவாயில்லையே. அப்ப ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் அப்படியே எழும்பி நின்று தூதர்கள் முழக்கத்தோட அப்படியே பாட்டு பாடி வரவேற்கும் போது ஒரு ஆனந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்ன தெரியுமா ஆசை? வெறும் கையெல்லாம் மேலே போக முடியாது. அதனால நம்ம எதை கொண்டு போகணுமா? கூட யாரையாவது கூட்டிட்டு போகணும், அள்ளிக்கிட்டு போகணும், வாரிக்கிட்டு போகணும். ஏன்னா வாரிட்டு போகணும்னு ஆசை. பரலோக ராஜ்யம் மீன்களை பிடிக்கிற வலைக்கு ஒப்பா இருக்கான். அது என்னது? அது ஒரு நெட்டுன்னது நெட் ஒர்க்கு. நம்ம எல்லாம் சேர்ந்தா அப்படி ஒரு கூட்டத்தை வாரிடலாம். நான் ஒண்டிக்கு போட்டாக்கா தூண்டில் போடுவேன். தூண்டில் போட்டால் என்னதான் கிட்டும்? சிங்கிள் தான் கிட்டும். சொல்லுங்க, சிங்கிள் தான் கிட்டும். நம்ம எல்லாம் சேர்ந்து போட்டால் இது ஒரு நெட் ஒர்க்கு. நம்ம சேர்ந்து போட்டுட்டா என்ன செய்யும்? அப்படியே திரளான மீன்களை பிடிக்கலாம். நம்புறீங்களா? நம்மளுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? கொஞ்சம் ஆள் பரவாயில்லையே, ஒரு 4 சேர் தான் காலி இருக்குது, பரவாயில்ல இவ்வளோ வந்துருச்சே அப்படின்னு சொன்னானே போதும் அப்படின்ற ஒரு மெதப்பு வந்துடுது. நான் சொல்கிறேன், இதை பார்க்காதீங்க. ஓட்டேரியில், பாகாயத்தில், வேலூரில் சுமார் 40 லட்சம் ஜனம்
இங்க 100 கூட காணல, 200 கூட காணல. நம்மளுக்கு மிதப்பு வந்துட்டுன்னா கர்த்தர் நம்ம தலை மேல ஒரு குட்டு தருவார். உன் கண்ணு தெரியுதா, பார்க்குறியா, உன்னை சுற்றி இருக்க ஜனத்தை எல்லாம் பார்க்குறியான்னு ஆண்டவர் கேட்குறாரு. எப்படா நீ பெருகுவ? நீ என்னுடைய காரியத்தை செய்யாமல், சுவிசேஷ வேலையை செய்யாமல் எப்படி பெருக முடியும்? ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களுக்கு அந்த திறந்த மனக்கண்களை தருவாராக. ஹல்லேலூயா சொன்ன என்ன சொல்லணும்? ஹல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு ஆசை, ஆண்டவரே எங்களுக்கு என்ன தாரும்? சூப்பர். ஜோரம் ஒரு கைத்தட்டுங்க மாந்தவருக்கு. ஆபிரகாமை பார்த்து ஒருத்தன் கேட்டான், சாலேமின் ராஜா, ஐயா நீ இந்த பொருள் எல்லாத்தையும், இந்த பணம் பொருள் எல்லாத்தையும் நீ கொண்டு போயிடு, எனக்கு எதை கொடு? ஜனத்தை எனக்கு தார். ஆபிரகாம் சொன்னான், டேய் உன் செருப்புக்கு வார கூட நான் தொட மாட்டேன், ஆனா ஜனம் எனக்கு வேணும். ஒரு நிமிஷம் உங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஜனத்தை தாரும், எங்களுக்கு ஜனத்தை தாரும் ஆண்டவரே, எங்க சபைக்கு ஜனத்தை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு ஜனத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? எல்லா விசுவாசிகளும் ஒரு காரியம் செய்யணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனம். ஆமென். வேகமா படிங்க பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை அவர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் என்ன செய்யணுமா? மனுஷரை பிடிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, என்ன அழைக்கும் போது என்ன சொன்னாரு? நீ மனுஷனை பிடிக்கணும். உங்களை அழைக்கும் போது என்ன சொன்னாரு? அப்படிதான் கர்த்தர் சொன்னார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாட்டி பரவாயில்ல, அந்த நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரு? மனுஷரை பிடிக்கிறவங்க. ஹல்லேலூயா. அதுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணும். இந்த சுவிசேஷத்தை சொன்னா மனுஷரை என்ன செய்யலாம்? பிடிக்கலாம். சுவிசேஷம் சொல்றவன் தான் ஒரிஜினல் கிறிஸ்டியன். அப்ப மற்றவங்க ஒரிஜினலுக்கு ஆப்போசிட், டூப்ளிகேட். ஆண்டவர் சொன்னார், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீ உண்மையா சாட்சி இல்லாட்டி டூப்ளிகேட் கிறிஸ்டியன். கர்த்தர் உன்னை மேலே கூட்டு போக மாட்டார், ஜாக்கிரதையா இருந்துக்கோ. எனக்கு ஒரு ஆசை, சுவிசேஷம் சொல்லாத யாருமே எங்கள் சபையில் இருக்கிறது பிடிக்கவே இல்லை. நீங்கள் வாயை திறந்து யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணும். பிரதர் நான் காணிக்க கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், ஆல் ரைட், நீ கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் வாயை திறந்து என்ன சொல்லணும்? சுவிசேஷம். உங்க பொருள் தேவையில்லை, பணம் தேவையில்லை, ஆத்துமாக்கள் வேணும், ஜனங்கள் வேணும். அப்படி ஜனம் இருக்கிறத நான் விரும்புகிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ, ஏன் எனக்கு சுவிசேஷம் சொல்ல மனம் வரல? எல்லாரும் மனுஷரா பிடிக்கணும். பக்கத்தில் ஒரு ஆளை பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க டூப்ளிகேட்டா ஒரிஜினல்? நான் சிலரை எல்லாம் பார்க்குறேன், எவ்வளோ ஆத்மா பாரம் தெரியுமா? முடியாதவங்களை தூக்கிட்டு வர்றாங்க. சுவிசேஷ பாரம். ஃபாதர் பண்ணார், சுவிசேஷ பாரம் ஒன்று என் சுமையாக மாற வேண்டும், என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுனால நம்மள சிலருக்கு ஏளனம் பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான், நக்கல் அடிப்பான், நையாண்டி அடிப்பான். எதை பத்தி கவலைப்படாது. நம்மளை காயப்படுத்துவான், கண்டதையும் பேசுவான். ஏன் ரொம்ப இவனுக்கு எல்லாம் சரியாதான் நடக்குதோ எல்லாம் சொல்லுவான். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது. ஊழியம் செய்கிறவனுக்குள்ள நிறைய காயம் இருக்கும். நீங்க உள்ள திறந்து பாருங்க, நிறைய காயம் இருக்கும், நிறைய பேசுவான். ஆனா ஒருபோதும் என் ஆண்டவருக்காக இந்த காயங்களை நான் வெளியில காட்டி நான் காயப்பட்டிருக்கேன் ஒப்பாரி வைக்கிறது வேஸ்ட். கர்த்தருக்காக எழும்பி கிரியை நடப்பிக்கிறவனே பரலோக ராஜ்யத்துல பெரியவன் என்று எண்ணப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு சந்தேகம், ஆண்டவர் என்ன ரட்சித்துட்டார், நான் என்ன செய்யணும்? போய் ஒன்ன போல உள்ள ஆத்துமாக்களுக்கு சொல்லணும். சவுல் பவுல் ஆனாரு. 9ஆம் அதிகாரத்துல சவுல் ஆண்டவர் சந்திச்ச உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. முதல் வார்த்தை, அவன் கண்ணு குருடாகி போச்சு. ஆண்டவரை பார்த்து கேட்டாரு, ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே அதானே கேட்டாரு. அப்படித்தானமா இருக்கு. ஆண்டவரே நீர் யார்? என்ன ஆண்டவர் ரட்சித்தார்? நான் கேட்டேன், ஆண்டவரே நீர் யார்?
நான் உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டு கொண்ட தெய்வம் ரட்சகர். ஓகே. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆயுசு முழுசும் சவுல் பவுலா மாறின பிறகு வரைக்கும் ஆண்டவரே நீர் யார் நீர் யார் நீர் யார் நான் கேட்டுட்டு இருந்தாரு. நீர் யாருன்னு கேட்டவர் அடுத்த 16வது வசனமா அடுத்த என்ன கேட்கிறாரு அவரு? அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நீர் யாருன்னு கேட்டவன் அடுத்தது என்ன கேட்கிறாரு? நான் என்ன. நம்ம அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆன பிறகு ஆண்டவரே நீர் யார், ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்யணும்னு கேட்கறதே இல்லை. என்ன கேட்கிறோம் தங்க? என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே நீர் யார். உங்க டேடிட்ட போயிட்டு 20 வயசான பிறகு டாடி நீங்க யாரு? அப்ப ஆண்டவர் கோவிச்சுக்காம இருப்பாரா? அவருக்கு தெரியணும். ஐயோ என் பிள்ளை யாருன்னு கேட்டான் முதல்ல, இப்ப என்ன கேட்கிறான்? என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அவர் சொல்லுவாரு, நீ சுவிசேஷத்தை உலகத்திற்கு எல்லா இடத்துலயும் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது பாவ மன்னிப்பு சங்கீதம் 51ஆம் சங்கீதத்துல கூட சொல்றான், அவன் பாவம் பண்ணிட்டு மன்னிப்பை கேட்க போகும்போது கூட ஆண்டவரே நீர் என் பாவத்தை மன்னிச்சுட்டா நான் என்ன செய்வேன்? பாதகருக்கு உம்மை பற்றி நான் போதிப்பேன்னு சொல்றான். அப்படித்தானே? ஹல்லேலூயா. 51, 12, 13 நீங்க வீட்டுல போய் படிங்க. ஹல்லேலூயா. பாதகருக்கு உம்மை குறித்து நான் சொல்லுவேன் ஆண்டவரே. சவுல் இங்க கேட்கிறார், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் அங்கேயே ஊழியத்தை வச்சுட்டார். 3 விதமான ஊழியம். ராஜாக்களுக்கு, புறஜாதிகளுக்கு, தன்னுடைய ஜனத்துக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்ற வேலையை வச்சுட்டாரு. என்னைக்குமே ரட்சித்துட்டாருனாக்கா ரட்சித்த ஆண்டவரை பார்த்து நீர் யாரு நீர் யாருன்னே கேட்காம நான் இன்னைக்கு யாருக்கு சொல்லணும் ஆண்டவரே, அந்த ஒரு முகத்தை எனக்கு காட்டித்தாங்க. ஹல்லேலூயா. அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்க கூட பேசுவார். ஹல்லேலூயா.